அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். எல்லாமே சுத்தமாக்கி ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். யாரும் வேண்டாம். திருப்பி கலந்து கொண்டு வராங்க. நாளைக்கு பேருக்கு நம்ம மேல தான் போனோம், குறையக்கூடாது. சார் நீங்க கோயில் போங்க, எத்தனை பேர் பிச்சை வாங்கலாம்? அம்மா இல்லை சார், எப்படி பிச்சை வாங்கலாம்? இதுவும் செஞ்சிருப்பான், தப்பு செஞ்சிருப்பான், கால்கை வரலாம் சார். அதே கால்கை வரலாம யூரோப்ல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் மேடம்? யூரோப்ல அவ்வளவு சலுகையோடு பார்க்கலாம். ஆஸ்பத்திரி காசு எல்லாமே கொடுப்பான் சார். இங்க வந்து ஆள் கால்கை வளர்ந்து இருக்காங்க, வீல் சேர் வாங்க காசு இருக்காங்க. ஆனா யூரோப்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கால்கை ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டரே கொடுக்கும். அந்த மாதிரி அதுவும் எங்க பொருள் முக்கியமா இருக்கு சார். நாயை பார்க்குறீங்க, நாயை பார்க்க முடியாது. ஒரு நாயை பார்க்குது, என்ன நாயா பார்க்கணும்? தெரு நாயை பார்க்கணுமா, ஹை கிளாஸ் நாயை பார்க்கணுமா? அதுக்கு தான் வாக்கிங் போது வீட்டில் சாப்பாடு, டாக்டர் கட்டுறாங்க. சுத்தம் ஒரு டாக்டர் தெருவே கலர் அடிப்பாங்க. இப்படி எது நாட்டு பொருள் சார்? அம்மாவே மேடம். அந்த மாதிரி நம்ம நல்ல செய்ய நம்மளுக்கு முன்னேறி வரும். அதாவது மணி உட்படுங்க, முத்தம் சித்திரவதை பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ணுங்க, வைஃபை நல்லா பார்த்துக்கங்க. எதுமா நான் அடுத்தபடி வைஃபை மாற்றக்கூடாது, அவன் பிரிச்சுட்டு அவன் இப்ப பார்த்துருக்கேன். சில பொம்பளைங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க சார். பொம்பளைங்க சார் நல்லா பார்த்துக்கிறேன், அவனை மாதிரி இருக்கு மேடம். எல்லாமே பொம்பளை கஷ்டப்பட்டு சொல்றேன். சில நல்லா இருக்காங்க, சீர சிறப்போம் என்ன சொல்ல மேடம், நல்லா இருக்காங்க. இருக்காங்க மேடம். சில பொம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரே குடும்பம் தான், அக்கா தங்கச்சி கலக்கலாம். அக்கா நல்லா இருப்பா, தங்கச்சி கஷ்டப்பட்டு இருப்பா, உடனே கூட கஷ்டப்பட்டுமா, அடியோ அடிப்பா அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் பெரிய அடிப்பா, கல்யாணம் கல்யாணம் சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடந்து வாய்ப்பு இருக்கு. இப்பே நீ மாறுங்க. பொம்பளை தப்பு இல்லை, ஆம்பளை நினைப்பு இல்லை. ஆம்பளை என்ன செய்யுங்க, என்ன தப்பு? நீங்க வந்து ஒரு ஆம்பளைனா the right to take care of another person. நான் பார்க்கணும், பொம்பளை பார்க்கணும், பொம்பளை பார்க்கணும். அந்த மாதிரி ஏழு பவர் கொடுத்துருக்காரு, அதை செய்யணும். சித்திரவதை பண்ணாதீங்க, தப்பு. ஓகே சார், எல்லாம் வந்து படிச்சீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 3 நிமிஷத்துல வந்து ஒரு பிளாக் பேப்பர் விளையாடுறோம். அந்த பிளாக் பேப்பர் விளையாடுறதுனா உங்களுக்கு வந்து வழினா க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதவெல்லாம் தேவை, அது ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேவா? எல்லாம் உட்காந்து காலை க்ளோஸ் பண்ணாதீங்க, காலை அப்படி மாறி இருக்காது. காலைக்கு அந்த 7வது பேஜ் வைக்கணும், நெத்தில தெரியும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. செஞ்ச பிறகு நான் விளையாடுறேன், ஆனால் எல்லாரும் நெத்தில வைக்கணும். 7 சார். இது வந்து உங்க ஆத்மாங்க, உங்க ஆத்மாவுக்கு போகணும். ஆத்மா வரைக்கும் நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? எல்லாம் படிங்க, 7 படிங்க. அண்ணா எனக்கு குடிக்க மாட்டீங்களாண்ணே? 10 சார் குடிக்க மாட்டீங்களா? உங்க பக்கம் இருக்கிற குடிக்க மாட்டாரா அவரு? ஊருக்கே ரெண்டுலே இருக்க மாதிரியா? அப்படியா? ஏன் மேடம்? வாக்கிங் சார். வாக்கிங் சார். ரொம்ப பிளாக் பண்ணிக்கிறது மேடம். சரி, அப்படி கீழே பார்க்க போகிறேன். கீழே பார்க்க வாக்கிங்ஸ்னா எதனால? மூளைனால. எல்லாமே சும்மா சரியான பிளாக் பண்ணிக்கிறது செய்யும், சரியான செய்யணும். அந்த செய்தியில் வந்தால் பல நாள் நடக்கும். என்ன வேலை செஞ்சாரு? அது என்ன பண்ணாரு?
அப்போ கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் வேலை சம்பந்தம் தான் கேட்குறேன். என்ன வேலை சம்பந்தம் தான் வேலை சம்பந்தம். ஓகே, சரி. எல்லாரும் பேஜ் நம்பர் 7 வச்சுக்கோங்க. நெத்திக்கு முன்னாடி செல்ல சைலன்ஸ்ல போட்டுருங்க. என்ன பண்ணுங்க, எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. இப்பெரியம் முப்பெரியம் அறிந்தும் அறியாத தப்பில்லை. நான் இந்த பிறவில பல பிறவில என் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க, என் வேலை சம்பந்தப்பட்டவங்க, என் நாடு சம்பந்தப்பட்டவங்க, நான் மனிதார மன்னிப்பு கேட்கிறேன். நானும் என் மேல செஞ்ச செஞ்ச தப்புகிறோம், என் ஆத்மா செஞ்ச தப்புகிறோம், என் குடும்பம் செஞ்ச தப்புகிறோம், என் வேலை செஞ்ச தப்புகிறோம், என் நாடு தப்புகிறோம். நான் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா நன்றி நன்றி நன்றி. இப்ப நீங்கெல்லாம் வந்து அமைதியே சொல்ல போறீங்க. அமைதி சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்களோ, இறைவா என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சிடு, என்னையும் என் ஆத்மாவும் மன்னிச்சிடு. இதே நீங்க சொல்லிடுங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் நீங்க தங்குற வீடு நினைங்க. எங்க தங்குற உங்க வீடு நினைங்க. எல்லாரும் உங்க குழந்தைய லிங்க் பண்ணுங்க. எங்க குழந்தை இருக்கோ அந்த இடத்த நினைச்சு நீங்க சொல்லுங்க. எந்த காலம் மன்னிப்பு செஞ்ச தப்பு சொல்லுங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு சாமி நினைச்சோம். நான் எதை தவறு செய்யாம என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுடைய சாமி நினைச்சோம். உங்க வேலை செய்யற நிர்வாகம் நினைங்க. உங்க ஆஃபீஸு, உங்க டிபார்ட்மெண்ட், உங்க ஷாப், உங்க கடைங்க நினைங்க. எல்லாம் சொல்லுங்க. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன். நான் இறைவனுக்கு தூய்மையாக வாழ்கின்றேன். ஆத்மா தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. என் ஆத்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. ஆத்மா இறைவனுக்கு தூய்மையாக வாழ்கின்றது. என் ஆத்மா இறைவனுக்கு தூய்மையாக வாழ்கிறது. தமிழ்நாடு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. தமிழக அரசு இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறது.
காசு எங்கேயாச்சும் அவன் விட்டுருப்பான், நீ விட்ட மாதிரி அவன் யாரும் விட்டுருப்பான். அது போல கஷ்டம் தான். ஸோ நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்ய காசு வரும். நீங்களும் காசு கொடுத்தாக்கா நீங்களும் மதிப்பிக்கங்க. கொடுக்குறப்பா கஷ்டப்படுறேன் நீங்கள் சொன்னதான் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன் எனக்கு அனுப்பி கொடுப்பான். இதான் அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு படிக்கணும். வாங்க மேடம். இப்போ வந்து ஷீஸ் ஃபைன், எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இது திரும்பது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லை மேடம், உடம்பு பெருசாச்சு. சில நேரத்தில் அந்த மருந்துல வெயிட் போட்டுருவாங்க, சில நேரத்தில் ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. தேவை அப்படி ஊது வரும், நல்லா போயிட்டு மேடம். இனிப்பெலாம் சாப்பிடக்கூடாது, புல்லுக்கு சாப்பிடக்கூடாது, முடியுமா? அந்த மருந்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிருங்க, பாதி மருந்து போட்டு சாப்பிடுங்க மேடம். செய்யுங்க. அப்புறம் இவங்க யார் கொண்டு வந்தா? நம்பர் கொடுப்பாங்க, நம்பர் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, கைட் பண்ணுவாங்க. இருக்குங்களா? போட்டுவாங்க, போயிட்டு உட்காரணும், வச்சு உட்காரணும். திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமை அமாவாசை, நாளைக்கு அமாவாசை இங்கே இருக்கு. இங்கே உங்களுக்கு அமாவாசை, நீங்கள் வந்து பஞ்சாங்க பார்ப்போம், நாங்கள் நாசா பார்ப்போம், நாங்கள் கணக்கு சொல்லுவோம். இது நாளைக்கு அமாவாசை பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான் ஃப்ளாக் விளையாட்டுறேன். இது வந்து இந்த மாதம் வந்துட்டு ஆமாம் 2 அந்த அமாவாசை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தாக்கா நீங்கள் உட்காந்தாக்கா கணக்கா 7 மணிக்கு உட்காந்தாக்கா நீங்கள் படிக்கணும், மணிக்கெலாம் படிக்கணும் சொல்லியிருப்பாங்க. அதை படித்தாக்கா எல்லாம் போயிடும். அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 7 மணிக்கு உட்காரணும். அப்படி ஃபேஸ்புக் லைவ்னா நான் ஃபேஸ்புக் லைவில் வருவோம், நாங்கள் பேசுவோம், சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இல்லைங்களா? இந்தியா என்ன தேவைப்படுது? நல்லா செழிப்பாக என்ன தேவைப்படுது சார்? மழையை ப்ளேஸ் பண்ணுங்க. வர ஆறு கோஸ்டல் தண்ணியே ஆடலாம். எங்கே போச்சு? எல்லாம் பிடிச்சிங்களா? பிடிச்சிங்களா? ஏன் மேடம் தண்ணியை முடிச்சிடலாம். மழை பெய்தாலும் பாருங்க, இது எங்கே தெரியல, இது ஏழை தண்ணி சரிங்களா? எனக்கு லேசா உப்பு தெரியுது, ரொம்ப லேசா உப்பு மாதிரி தெரியுது. லேசா உப்பு மாதிரி தெரியுது. நீங்க இந்த மாதிரி இருக்காது சார். நீங்க தண்ணி எடுக்க உப்பு தண்ணி கலந்து வரது வாய்ப்பு இருக்கு, வந்துடும். தண்ணி எடுக்கிறீங்களா? எடுத்து எப்படி பண்ணி எடுத்து பம்ப் பண்ணுறீங்க, விவசாயம் போடுறீங்க, அப்படி உப்பு தண்ணி கலந்து வாய்ப்பு கடல் ரொம்ப தூரல. இது சூரட் ஊர் இருக்கு, மகாராஷ்டிரா. தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி தான். வகையில மேடம் நான் உப்பு நல்லா ஃபீல் பண்ணுது. சென்னையில் தண்ணி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது நேரத்தில் சென்னையில் ஏன் கீழே எடுத்து மழை பெய்யுமே. மழை பெய்யா தண்ணி கீழே போயிட்டு அந்த தண்ணியை விளையாடும். தண்ணியெல்லாம் உள்ளுக்கு வந்துடும். எடுக்க இங்கே வரணும். பூமியிலேருந்து வரது மேடம் தண்ணி கடலேருந்து வரும் இல்லை சொல்லுவாங்க. 2 மாதிரி தண்ணி இருக்கு, பைப் 2 மாதிரி பைப் வரணும் ஊர்லாம். என்ன தண்ணி? நல்ல தண்ணி, என்ன தண்ணி? உப்பு தண்ணி. இங்கே இருந்தது தண்ணி பத்தல, மழை பெய்யல மேடம், தண்ணி வரும். இதெல்லாம் நல்லா தண்ணிக்கு வேண்டுங்க. கோயில் பாலை ஊத்தாதீங்க. என்ன மேடம்? கோயில் கொண்டு போயிட்டு பால் ஊத்தாதீங்க. இந்த பால் எங்கேருந்து வந்துச்சு? மாட்டுலேருந்து வந்து. அந்த மாட்டுக்கு எப்படி வந்துச்சு? புல்லு சாப்பிடணும். அந்த புல்லு எப்படி உருவாகுது? தண்ணி, மழை, பூமி. மழையை பெய்யல 2 மாசம், ஒரு 6 மாசம் மழை பெய்யல, என்ன ஆகும்? வறண்ட பூமி ஆயிரும். மாடு எங்க கிடைக்கும் பால்? என்ன ஊத்த போற தண்ணிக்கு? கடலுக்கு. அதை செய்யாதீங்க, குடிங்க, ஏழைக்கு குடிங்க. அந்த மாடு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் சொன்னார? எவ்வளவு லிட்டர் பால் கலப்பீங்க? 6 மாட்டுல 5 லிட்டரா சார்? அந்த 5 லிட்டர் எங்கேருந்து வரணும்? தண்ணியிலேருந்து வரணும். அப்பதான் அதை கொடுக்க முடியும். அது வந்து அறிவுரை பண்ணும். முதல்ல இயற்கையை நன்றி சொல்லுங்க. என்ன மேடம்? இயற்கை நன்றி சொல்லுங்க. அப்பதான் மழை பெய்யும். சொல்லுங்க மழை. நாங்கள் சொல்லுவோம் every drop of water is a drop of divine
body size. சொல்லணும். நம்ம சொல்ல மேடம். ஏற்படுத்தும் தன்மையும் சொல்றேன். ஒவ்வொரு துளியும் தேயிலை நிறமாக இருக்கிறது. ஒவ்வொரு துளியும் இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்ந்தது. இந்த வாசகம் தான் அந்த கப்பல் நம்ம எழுதிப்போம். நீங்க கேட்டீங்க அவ்வளவுதானே பாடமாக அந்த வாக்கில் இந்த வாசகம் எழுதிப்போம். குடிக்குமோ தண்ணி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வேஸ்ட் ஆக்காதீங்க தண்ணியை. கோயில பால் ஊத்துனா ஊத்துங்க, திருப்பி கொலை பண்ணுங்க. அந்த முறையில திருப்பி அதான் அழகா இப்படி வரும் தண்ணி. பட்டா போட வேண்டியது கீழே என்ன வேணும் போட முடியாது. உள்ள பஞ்சாபாரம் போடுங்க, ஒரு பால் ஊத்துங்க, டேஸ்டா இருக்கும் பால். எல்லாத்தையும் குடிக்க விடுங்க. எத்தனை ஏழை உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பஞ்சாபாரத்தை மிக்ஸ் ஃப்ரம் திஸ் டெம்பர்